ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். சாதாரண ஒரு ஹாபியஸ்டாக இருந்தேன்னா ஒரு ஷாப் கீப்பராக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அது வந்து உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக அது சாத்தியமே கிடையாது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கான வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஷாப்பில் வந்து நான் எந்த மாதிரியான ஏர் பம்ப்ஸ் யூஸ் பண்ணுறேன், எந்த மாதிரி ப்ளம்பிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஃபிஷ் டேங்குக்கு வந்து ஈஸியாக வாட்டர் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோஸ் கூட. ஒவ்வொரு டேங்க்ஸுமே என்னென்ன ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணுறேன், ஸோ அது அந்த ஃபில்ட்ரேஷனால் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கி நான் வீடியோஸ் கூட. ஸோ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் அம்மாப்பேட்டில் ஹோலி கிராஸ் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கிரேஸ் ஃபர்னிச்சர் இருக்குது. ஐஓபி ஏடிஎம் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் சந்திலே வந்து 2வது கிளாஸில் நம்ம சக்தி நகர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெஃப்ட்லேயே நம்ம கடை இருக்குது. ஸோ வந்து இப்போ தான் ரீட்டைல் கஸ்டமர்லாம் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து அட்ரஸ் மேக்ஸிமம் ஒரு வாட்டி வந்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு பழக்காயிரம் நினைக்கிறேன். மேபி ஃபோன் கான்டாக்ட் மூலிமா நம்ம வந்து அவங்களை ரிசீவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஷாப்புக்கு வந்து இனிமேல் ரீட்டைல் கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா அலவுடு தான். காரணம் வந்து இத்தனை நம்ம வீட்டில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வீட்டில் அதிகமான கஸ்டமர்ஸ் வர முடியல. ஸோ இனிமேல் ஷாப்பில் வந்து நீங்கள் சேலம் கஸ்டமர் தாராளமாக வந்து விசிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வாங்கலாம் கூட பரவாயில்ல, ஜஸ்ட் விசிட் பண்ணி ஷாப் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பம்புன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹைலியா மாடலில் CP60 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏர் பம்பு நான் ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ஏசிடிசியில் ஓடக்கூடிய ஒரு ஏர் பம்பு. அதாவது கரண்ட் இருக்கும்போது ஓடும், கரண்ட் இல்லாத பட்சத்துலையும் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வந்து சாலிடாக உங்களுக்கு வந்து ரன் ஆகக்கூடிய பம்பு தான் இது. இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் டைம் கிடைக்காதனால வீடியோ போட முடியல. ஸோ இந்த பம்பு வந்து 30 டேங்குக்கு வந்து நீங்கள் தாராளமாக அடாப்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து கனெக்ஷன் வந்து ஒரு 15 டேங்குக்கு வந்து எடுத்திருக்கேன். மீதி இன்னும் 15 கனெக்ஷன் இருக்குது. ஃப்ளோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நாய்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் மற்ற ஏர் பம்ப் மாதிரி ட்ரெல்லாம் ஓடுறதில்லை, அது சைலண்ட்டாக தான் ஓடுது. உங்களுக்கு பம்ப் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதனோட நாய்ஸே வந்து இவ்வளோ தான். ஸோ நம்ம ஏர் பம்ப் போட்டே தாராளமாக பேசலாம். ஸோ நிறையா ஷாப்ஸில் நீங்கள் வந்து வீடியோ பேசும்போது பார்த்தீங்கன்னா ட்ரன்னு சவுண்டு கேட்கும், நமக்கு ஒரு இரிட்டேட் ஆகும். ஆனால் இந்த பம்பு பார்த்தீங்கன்னா இந்தளவு தான் நாய்ஸ் கேட்குது. ஏன்னா டோட்டலாக இப்போ வந்து சைலண்டாக இருக்கனால இந்த பம்போட சவுண்டு கேட்குது. இதில் வந்து அட்ஜஸ்டபிள் மோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் சப்போஸ் வந்து இப்போ கம்மி டேங்க் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ஃப்ளோ கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த டேங்குக்கு வந்து ஏற்றாப்பில் வரும். இல்லை நீங்கள் 30 டேங்க் 40 டேங்க் ஆட் பண்ணுறீங்கன்னா ஃபுல் ஃப்ளோ கொடுத்துக்கலாம். ஃபுல் ஃப்ளோ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சவுண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிரும். அதர்வைஸ் இந்த பம்ப் வந்து சூப்பர் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ நான் கூட ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது பயந்துட்டு தான் வாங்கினேன். ஸோ இந்த பம்ப் ஏசிடிசின்னு சொல்கிறாங்களே, பேக்கப் நிற்குமான்னு பார்த்தேன். சாலிடாக பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் 15 நிமிஷம் வந்து தாராளமாக நின்றுருக்குது பம்பு. ஃபுல்லாக உங்களுக்கு ரன் ஆக பேட்டரி நல்லா பேக்கப் ஆயிரும். ஸோ அப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஹவர்ஸ் தாராளமாக வரும். ஸோ பம்ப் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேங்க்ஸ் வச்சுருக்கேன். ஸோ வரிசை 4 டேங்க்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பசங்களுக்கு. ஏன்னா இப்போ ரீட்டைல் ஷாப் ஆரம்பித்ததும் பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த கப்பி மௌலி இந்த மாதிரி டெட்ராஸு இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் போட்டு வைங்க, ஷார்க்லாம் போட்டு வைங்க. ஸோ எங்களுக்குலாம் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ குட்டி பசங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேங்க்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 அடிக்கு 1 அடிக்கு 1.25 அடி அகலத்தில் 6 mm கிளாஸில் வந்து ஒரு 4 டேங்க் வந்து குட்டி பசங்களுக்காகவே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்து வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம டேங்க் தான். ஒரு 4 feet டேங்கில் வந்து ஃபேன்சி கோல்டு. ஸோ ஃபேன்சி கோல்டுமே வந்து இன்னும் டேங்க்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணணும். அப்போ தான் வந்து ஏன்னா இதில் கஸ்டமருக்கு வந்து ப்ரைஸ் சொல்ல முடியல. ஏன்னா எல்லா ப்ரைஸுமே கலந்துருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு வீடியோ அனுப்பி மார்க் பண்ண சொன்னால் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து சிரமமாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து மறுபடியும் நம்ம வந்து டேங்க்ஸ் இன்னும் ஆட் பண்ணி ஒரு 400 600 800 அந்த மாதிரி ஃபிஷர்ஸ்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து போட்டு அவங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புறோம்னா அவங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபிஷர்ஸ் வந்து ஆன்லைனில் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் முடியாத பட்சத்தில் வந்து நம்ம வந்து தனித்தனியாக டேங்க்ஸ் போட்டோம்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2-way சம் ஃபில்ட்ரேஷன் டேங்க். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேன்ச்சு தான் இருக்குது. ஸோ ரேன்ச்சு வெரைட்டிஸ் மட்டும் தனியாக போட்டு வச்சுருக்கேன். இது வந்து 2-way சம் ஃபில்ட்ரேஷன் சொல்லுவாங்க. நம்ம ரெண்டு அவுட்லெட் வந்து ஒரே ஒரு இன்லெட் வந்து ஃபுல் பண்ணுறதுனால இந்த டேங்கோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டேங்கை விட பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கர கிளாரிட்டியாக இருக்கும். ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட் எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா DIY டாப் ஃபில்டர் வந்து நம்ம வந்து எக்ஸஸாக போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டேங்க் பார்த்தீங்கன்னா 3 feet × 1.5 × 1.5 10 mm டேங்க்கு. இது வந்து வெறும் நம்மளுடைய DIY டாப் ஃபில்டரில் மட்டுமே ரன் ஆகக்கூடிய ஒரு
பெர்ஃபெக்டான டேங்கு. ஸோ நிறைய பேர் வந்து உங்களோட ஃபில்டர் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும், என் பெரிய டேங்கில் சப்போர்ட் பண்ணுமா சொல்லிட்டு நிறைய சந்தேகப்பட்டு இருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெமோக்காக தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துட்டுமே தெரியும். இதில் ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் இந்த டாப் ஃபில்டரில் மட்டுமே ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனோட கிளாரிட்டி பாருங்கள், உங்களுக்கு நான் க்ளோஸில் காமிக்கிறேன். ஸோ இந்தளவுக்கு வந்து கிளாரிட்டி இருக்கும். இன்னும் நீங்கள் 20 ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணால் கூட ஃபில்ட்ரேஷனில் வந்து இன்னும் பாதிப்பு இருக்காது. இதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் பாக்ஸுமே இருக்குது. ஆனால் இப்போது எனக்கு வந்து இது போதும். ஏன்னா நம்ம வந்து கடைகளில் வந்து ஒரு 4 days ஒன்ஸோ அல்லது வீக்லி ட்வைஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஆனால் வீட்டில் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸோ இல்லை 15 days ஒன்ஸோ தான் வாட்டர் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெவியான ஃபில்டர் போட்டிங்கன்னா, அதாவது இதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் பாக்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். இன்னும் வந்து பயோலோட வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்து பெரிய பாக்ஸ் கூட போட சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 கம்பார்ட்மெண்ட்டில் ரேக் செஞ்சு வச்சுருக்கேன். 4 feet டேங்க்லாம் வந்து அடுத்து ரெடி பண்ணணும். இது வந்து கஸ்டமருக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குது. ஏன்னா வந்து கஸ்டமர்ஸ் வந்துட்டு டேங்க் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் டே வர சொல்கிறதுக்கு பதிலாக எல்லா டேங்குமே ரெடிமேடாக வச்சுருந்தோம்னா வந்த உடனே வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக வந்து ரெடிமேட்லேயே வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டு இருந்தோம். ஒரு நிறைய டேங்க் செஞ்சு வச்சுருந்தேன். இப்போ வந்து இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டேங்க்ஸ் வந்து காலி ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம கிளாஸஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். ரெடிமேடாக செஞ்சு வச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிள் வந்து 1.5ன்னு சொல்லுவாங்க, 1.5க்கு கால்னு சொல்லுவாங்க இதனுடைய திக்னஸ்ஸு. அடுத்தது வந்து 3 கம்பார்ட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா 2 feet. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஒரு 1.5 அடி டேங்க் வச்சா கூட ஃபிஷர்ஸ் வந்து பிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மேலேயுமே வந்து ரொம்ப ஹைட்டு கொடுத்துடக்கூடாது. இது வந்து கரெக்டாக 5.25 அடி. ஸோ நீங்கள் வந்து இன்னும் ஒரு 1/4 அடி கம்மியாக கூட கொடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப ஹைட்டு போச்சுன்னா டேங்க் என்ன ஹைட் வந்துச்சுன்னா உங்களால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி போட்டுக்குவாங்க. நீங்கள் என்ன தான் எல்லா இங்கே வந்து டேபிள் செஞ்சு போட்டாலுமே உள்ளே வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ளைவுட் செஞ்சு தான் போடணும். ப்ளைவுட்டில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தெர்மோகோல் ஷீட் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சாதாரணமாக தெர்மோகோல் ஷீட் வச்சு இல்லை ஃபோம் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா டேங்க் கண்டிப்பாக பாட்டம் கிளாஸ் வந்து பிரேக் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம். இது வந்து இதனுடைய செட்டிங்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஷாப்புக்காக பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டேங்க்கு. ஸோ இதில் வந்து எப்பயுமே ஏஜ்டு வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து நான் நிறைய வெளியில் சொல்லியிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி ஏஜ்டு வாட்டர் மாதிரி தான், கிணத்து தண்ணி தான். ஸோ அந்த கிணத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஜிலேபி மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குட் பாக்டீரியா ஆல்ரெடி இருக்கக்கூடிய வாட்டர் தான் நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணுறோம். இதில் ஸ்டோர் பண்ண வாட்டர் எடுத்து மைக்ரோலைஃப் மெடிசன்லாம் ஆட் பண்ணி அதுலேயுமே ஒரு ஏரேஷன் பேக் சைடில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து சைக்கிளிங் ஆகிட்டு இருக்கும். அப்போ நம்ம வந்து டைரெக்டாக வாட்டர் சேஞ்ச் வந்து சம்திங் ஒரு ஃபுல்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் பாதிப்பு வந்து வராது. ஆனால் வந்து ஃபுல்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது வந்து எப்பயுமே ரிஸ்க் தான். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டர் டிடிஎஸ் மாறி மாறி வரும். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 957 டிடிஎஸ்ல வந்து இருக்குது இந்த வாட்டர். ஸோ ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து அந்தளவுக்கு பாதிக்கலை. இதுவே வந்து சீக்ரெட்லாம் போட்டால் இன்னும் ஈஸியாக சர்வே ஆகிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு வெரைட்டிஸ். ஸோ கோல்டு வெரைட்டிஸே வந்து ஒரு 957 டிடிஎஸ்ல ஈஸியாக சர்வே ஆகுதுன்னா சீக்ரெட் ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சர்வே ஆகிடும். ஸோ நீங்கள் எப்போ வந்து வாட்டர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே கண்டிஷனர் வாட்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணும், ஏஜ்டு வாட்டர். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபிஷ் டேங்கில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங். ஸோ ப்ளம்பிங்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா டேங்க்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்லெட் அவுட்லெட் வந்து அங்கேயே வச்சுட்டேன். ஸோ இது வந்து இன்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 1 inch வச்சுருக்கேன். அவுட்லெட் பார்த்தீங்கன்னா 3 inch வச்சுருக்கேன். ஸோ காரணம் வந்து நம்ம வந்து 1 inch வந்து தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக போகிறதுனால இதில் வந்து நீங்கள் 2 inch வைக்கக்கூடாது, 3 inch வச்சினா தான் உங்களுக்கு வந்து தண்ணி ஈஸியாக வெளியே போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ 2 கேட் வால் கொடுத்துருக்கேன் எமர்ஜென்சிக்காக. ஒன்று வந்து இந்த கேட் வால்வு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கேட் வால் கொடுத்துருக்கேன். எதுக்கு 2 கேட் வால் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து அங்கே கேட் வால் லீக்கேஜ் ஏதாவது ஆச்சுன்னா கூட இதில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் சும்மா பைப் மாதிரி செஞ்சுட்டு மாட்டி விட்டு இங்கே நீங்கள் ஜஸ்ட்டு ஆன் பண்ணிட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிடும். இது வந்து ஈஸியான மெத்தேடு தான். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லா டேங்க்ஸ்க்குமே வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து கொடுத்துட்டு போயிருக்கோம். ஏன்னா நம்ம எல்லா நேரமும் நம்ம கடையில் இருக்க மாட்டோம். ஸோ லேடிஸும் வந்து ஒர்க் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தேட் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்லெட்டில் அவுட்லெட்டு. ஸோ இதுக்கப்புறமே ஒரு 2 டேங்க் தள்ளி மறுபடியும் ஒரு இன்லெட்டு ஒரு அவுட்லெட்டு. ஸோ மறுபடியுமே டேங்க்ஸ் வந்து நம்ம இன்னும் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு இன்லெட்டு ஒரு அவுட்லெட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேரல். ஸோ இந்த பேரல் வந்து எதுக்காக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கண்டிஷனருக்காக. இது வந்து கண்டிஷனர் வாட்டர். ஸோ நம்ம வந்து வெளியூருக்குலாம் பாஸ் அனுப்புகிறோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து ஃபிஷ் டேங்க் வாட்டரை வந்து எடுத்து வந்து நம்ம பேக் அடிக்கக்கூடாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உள்ள பயோமீடியஸ் கொஞ்சோண்டு போட்டு விட்டு
ப்ராப்பராக கண்டிஷனை போட்டு விட்டு இதுக்கப்புறம் ஃபிஷ் பேக் பண்ணதுக்கப்புறமா வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனியாக டப்பில் வந்து ஸ்டெர்சில் மெடிசன் போட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணி கஸ்டமர் கைக்கு வந்து நம்ம அனுப்புகிறோம். ஸோ அதனால தான் ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக போய் சேருது. ஸோ ஒரு ஏர் ஒன் போகிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து நல்லா கண்டிஷன் ஆயிரும். ஸோ வாட்டரோட கண்டிஷன் பாருங்க நல்லா தெளிவாக இருக்கும் வாட்ரு. ஸோ இதில் வந்து நம்ம ஃபிஷ் வந்து பேக் அடிக்கிறதுனால நீங்கள் வெளியூருக்கு அனுப்பும் போது 2 நாள் 3 நாள் ஆனால் கூட ஃபிஷ் வந்து அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே ஆகாது. ஸோ அது காரணம் வந்து இந்த மாதிரி வந்து கண்டிஷன் வாட்டரில் வந்து பேக் அடிக்கிறதுனால ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சர்வே பண்ணுறப்பையும் எந்த ஒரு தொந்தரவுமே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து வாட்டர் வந்து எப்படி இன்லேட்டு இப்படி அவுட்லேட்டு அண்ட் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்லாம் வந்து காமிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து ஈஸியாக வாட்டர் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஏன் காமிக்கலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்தாக போகும். அது இல்லாமல் அந்த பைப் வந்து நான் டிஏ மெத்தடில் வந்து நானாக ரெடி பண்ண பைப்பு ஈஸியாக எப்படி வாட்டருக்கு வந்து டேங்க்லேருந்து எப்படி அவுட்லெட்டை கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் வீடியோ கூட. ஸோ அது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும், அதே மாதிரி ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? நிறைய டேங்க்ஸ் வச்சிருக்கக்கூடிய பர்சனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ப்ராடக்ட் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பின் பண்ணுறேன், ஸ்க்ரீன்லையும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ சேலம் மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒவ்வொருத்தராக வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் சேலம் மக்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக வரலாம். அல்லது வெளியூர் பர்சனாக இருந்தால் கூட சேலம் வழியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ வீட்டில் இருக்கும்போது வந்து என்ன ப்ரைஸ் வந்து நான் பண்ணிட்டு இருந்தனோ அதே ப்ரைஸ் தான் இப்போ ஷாப்புக்கு வந்துருக்க அப்புறமே பண்ணுறேன். ஸோ ப்ரைஸில் வந்து நான் இன்னும் ரைஸ் பண்ணல எதுவுமே. பெஸ்ட்டு சர்வீஸ் அண்ட் பெஸ்ட்டு குவாலிட்டி வந்து எப்பயுமே மாறாது. அதே மாதிரி வந்து வாங்கக்கூடிய பர்சனுக்கு வந்து என்னால் முடிஞ்ச வரைக்குமே வந்து கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஷாப்போட அட்ரஸ் வந்து பின் பண்ணுறேன். ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ தேவைப்பட்டால் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.